தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், முனைவர் தராசு ஷியாம் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். கடந்த ஒரு மாதமா விஜய் அவர்களுடைய இந்த கரூர் விவகாரம் தான் பேசுபொருளாக இருந்தது. வேற எதுவுமே ஈடுபடாத நிலையில தமிழகம் முழுக்க அது எப்படி விசாரணை அடுத்த கட்டமாக என்ன செல்லும், அதிமுகவோட உட்கட்சி விவகாரம் பெரிதாக அந்த சமயங்களிலே பேசுபொருளாக இல்லை. பிறகு அவர் சந்திப்புக்கு 2 தினங்களுக்கு பிறகு தேவர் குரு பூஜை நடைபெற்றது. எல்லா சகல கட்சிகளும் அங்க மரியாதை செலுத்துவது உண்டு. அது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் அந்த சமயத்தை பயன்படுத்தி திரு செங்கோட்டையன், அதே போல தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் அங்கே சங்கமித்து பிரஸ் மீட்டும் வச்சிருந்தாங்க. மிகவும் பரபரப்பாக இருந்தது. நேற்று தினம் செங்கோட்டையன் நீக்கப்பட்டும் அறிவிக்கப்பட்டு விட்டார். அம்மையார் சசிகலா ஒரு பக்கம் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. நான் என்ன செய்வேன்னு பாருங்க அப்படின்னு மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க. அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் மேலும் ஒரு பூதாகரமாக வெடித்திருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் இப்ப சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க போறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே சேலத்தில் செய்தியாளர்களை சந்திக்க போவதாக தகவல்கள் கொண்டிருக்கின்றன. பல நெருக்கடிகள் சூழ்ந்திருக்கிறதா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேர்தல் சமயத்திலே அஇஅதிமுகவிற்கு எந்த அளவுக்கு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்க ஒரு சீனியர் அனலிஸ்டா எப்படி பாக்குறீங்க? விஜய் நீங்க தொட்டதுனால அதை சேர்த்து சொல்ல வேண்டிய கடமை வந்துருது. எப்படின்னா, நீங்க சொல்ற சரிதான். விஜயை சுத்தி தான், கரூரை சுத்தி தான் செய்தி சுழன்று கொண்டே இருந்தது. செய்தி உலகத்துக்கு வெளியில போறதுக்கு வழி தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்பவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடியை செய்து விஜய் கூட்டணி என்றெல்லாம் ஹிண்ட் கொடுத்து விஜய் ஒருவேளை இந்த கூட்டணிக்கு வந்துருவாருங்கிற ஒரு நிலைமையில தான் அதிமுக உட்கட்சி பூசல் அமைய இருந்துச்சு. அதுக்கு பிறகு விஜய் தரப்புல இருந்து இல்ல எங்களோட பழைய நிலவரம் தான், நாங்க கூட்டணி எல்லாம் வரப்போறது இல்லைன்னு சொன்ன பிறகுதான் திருப்பி மேற்கொண்டு இது சூடு பிடிக்குது. அதாவது அக்டோபர் 30ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடி அசைஞ்சதுன்னு சொன்னதுக்கும், விஜய் தரப்புல இருந்து கூட்டணி நிலைப்பாடு பழைய நிலைப்பாடு தான் சொன்னதுக்கும் பின்னாடி வந்த ஒரு சம்பவம். அதான் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படி வேணா நம்ம இதை பார்க்கலாம். அப்போ அதிமுக இந்த பிரச்சனை இருக்கிறதா இல்லையானா எனக்கு தெரிஞ்சு நீண்ட நெடுங்காலமா இருக்கு. 2016 சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர், அதாவது ஜெயலலிதா மரணம், அதற்கு பிறகு பொதுச் செயலாளர், அதுக்கு பிறகு ஓபிஎஸ் முதல்வர், அதுக்கு பிறகு ஓபிஎஸ் தர்மயுத்தம், சசிகலா ஏத்தார அவர் தர்மயுத்தம். அதுக்கு பிறகு சசிகலா பெங்களூருக்கு போகும்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆறாரு. அதுக்கு முன்னாடி கேஎஸ்க்கு வாய்ப்பு கிடைச்சது. செங்கோட்டையனும் முதலமைச்சர் வாய்ப்பு தரப்பட்டது. அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். இதான் நடந்த உண்மை. எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரானா கிடையாது. நம்ம எம்எல்ஏக்களை தான் தேர்ந்தெடுக்கிறோம் என்றாலும் அதிமுகவை பொறுத்தவரையில எம்எல்ஏக்கள் கூடி முடிவெடுத்தது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2 இடத்துல. ஒன்று, ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக்கப்பட்டு அதை ரேட்டிஃபை பண்ணாங்க. ஜெயலலிதா மரணம் அடைந்த உடனேயே முதலமைச்சர் ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வம். இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அடக்கம் செய்யப்படும் போது முன்னாள் முதல்வராக தான் அடக்கம் செய்யப்பட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா அப்பதான் முதலமைச்சர் பதவியில் இவர் இருக்காரு. அதுக்கு பிறகு எம்எல்ஏக்கள் கூட்டம், அதுல அவரு ரேட்டிபிகேஷன் மாதிரி அது ஆச்சு. அதுக்கு பிறகு அவங்க மாற்று முடிவு எடுத்து சசிகலாவை தேர்ந்தெடுத்த போது ஓபிஎஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். சிறைக்கு போகணுங்கிற கட்டாயம் வரும்போது டிடிவி அங்க இருந்தாரு. டிடிவி அது வரைக்குமே ஒரு 10 இயர்ஸ் அதிமுக பாலிடிக்ஸ்ல கிடையாதுங்க. அதை அவரே பலமுறை சொல்லிட்டாரு. அது பிறகு இவங்க சிறைக்கு போகணும்னு வரும்போது அவரு அங்க இருந்தார். அவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு தரப்படவில்லை. அவர் எம்எல்ஏவும் கிடையாது. செங்கோட்டையனுக்கு தரப்பட்டது. அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல காரணம் இருக்கும். பண காரணம் முக்கிய காரணம்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். அவரும் பண காரணத்தை அவர் சால்வ் பண்ணாருங்க. அவருக்கு பின்னாடி இருந்த பெரிய லாபி அவருக்காக ஃபைனான்ஸ் பண்ணுச்சு. இதெல்லாம் தான் உண்மை. இதெல்லாம் மறைக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனார். 2021 அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாருன்னா அவர் அவரோட பலத்தை ப்ரூவ் பண்ணி முதலமைச்சர் ஆனாருன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். அப்படியெல்லாம் அவர் ஆவலைங்க. ஸோ ஆஸ் இட் இஸ் அதிமுகல எத்தனையோ சீனியர்ஸ் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா அவர் ஜூனியர் தான். செங்கோட்டையன் 25 வயசுல அவர் அதிமுக. எனக்கு செங்கோட்டையன் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். அதாவது 88 ஏஜ்ல சார் அவருக்கு. எனக்கு ஆமா, எனக்கு அவருக்கு 1 வயசு நம்ம வித்தியாசம், அவ்வளவுதான். அதாவது அவர் தான் சீனியர் எனக்கு. இதுல
அதிமுக ஜே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அதிமுக ஜே தோற்றம். எம்ஜிஆர் மரணம், கட்சி பிளவுபடுது, அதிமுக ஜே ஜா. அப்ப ஜே அணியில எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. ஜானகி அம்மா முதலமைச்சர். ஜானகி அம்மாள் பக்கம் எல்லா சீனியர்ஸும், ஆர்எம்பி உட்பட எல்லா சீனியர்ஸும். ஜெயலலிதா பக்கம் செங்கோட்டையன், திருநாவுக்கரசர் போன்றவர்கள். அப்ப என்னாச்சுன்னா இந்த எம்எல்ஏக்களை பாதுகாக்கணும், இல்லைன்னா வந்து ஜெயலலிதா தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களை ஜானகி அம்மையார் வந்து இழுத்துருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்ப அவ்வளவு பேரும் பஸ்ல ஏத்திட்டு ஊர் ஊரா போனது செங்கோட்டையன் தான் பாதுகாத்து வைத்திருந்தது. திருநாவுக்கரசனும் அந்த பாதுகாப்பு கொடுத்தார். எதுக்காக சொல்ல வரேன்னா, கட்சியில எடப்பாடிக்கு முன்னாடியே இருந்த சீனியாரிட்டி மட்டும் இல்ல, கட்சி வந்து பிரச்சனைக்கு உண்டான போது அதை காப்பாற்றியவர்கள் செங்கோட்டையன் ஒருவர். அதெல்லாம் மறக்கவே கூடாது, மறுக்கவும் முடியாது. அப்புறம் ஜெயலலிதா விசுவாசி. 88ல முதல்ல ஜெயலலிதா பிரச்சாரத்தை தொடங்கும் போது செப்டம்பர் 15ஆம் தேதி திருச்சியில அண்ணா சிலைக்கு மாலை போட்டு, சிந்தாமணி, நாங்க எல்லாரும் அங்க இருக்கோம். 2 பேர் தான் எங்களுக்கு தெரியும். ஒன்னு டிடி தினகரன், இன்னொன்னு செங்கோட்டையன். 2 பேர் தான் எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட அது ரோட் ஷோ மாதிரி தாங்க. அங்கங்க போவாங்க, அங்கங்க கொஞ்சம் பேர் நிப்பாங்க, அவங்க அதிமுக கொடி ஏற்றுவாங்க. ஜெயலலிதா வந்து ரோட்டோர டீ கடை, வடைக்கடையில எல்லாம் வடை சாப்பிடுவாங்க. அப்போ 88 காலகட்டங்க அது. அப்புறம் அவங்க மேடைகள்ல பாத்தீங்கன்னா அது 20-30 பேர் நிப்பாங்க மேடையில. பின்னாடி தான் அவங்க அலூஃப் ஆனாங்களே தவிர, அந்த காலகட்டம்லாம் வேற மாதிரி. நம்ம அறந்தை நாராயணன் ரொம்ப சீனியருங்க, இப்ப மறைஞ்சிட்டாரு. தராசு பத்திரிகையில எழுதிட்டு இருந்தாரு. அவர் வந்து அப்போ சிபிஐ வந்து அதிமுக ஜே, அவர் சிபிஐ பத்திரிகையில எல்லாம் பெரிய கட்டுரைகள் எழுதுவாருங்க. ரொம்ப பாப்புலர் பர்சன், பாப்புலர் ரைட்டர், சீனியர் ரைட்டர். அவரு எல்லா கூட்டங்கள்லயும் ஜெயலலிதா பக்கத்துல அவர் உட்கார்ந்து அவர் ஒரு பேச்சாளர். அப்படியெல்லாம் இருந்த காலகட்டம் தான். பின்னாடி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது மாறி ஜெயலலிதா வந்து அணுக முடியாத தலைவராக மாறிவிட்டார். அப்போ அதிமுக நீண்ட நெடிய வரலாறு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து எதிர்ப்பாளர்கள் இருந்திருக்காங்க. அதுக்காக நான் இது சொல்ல வரேன். எம்ஜிஆரே எதிர்த்தாங்கங்க. அதிமுகங்கிற பெயர் தாங்க முதல்ல. நாங்கெல்லாம் 72ல கட்சி தொடங்கும் போது 72 கான்ஸ்டிடியூஷன்ல வெறும் அதிமுக தான் பேரு. 75ல அகில இந்தியாங்கிறது சேர்க்கணும்னாரு எம்ஜிஆர். எமர்ஜென்சி காலம். அப்ப அகில இந்திய அரசியல் இருக்கணும். நம்ம வந்து அப்பவுமே கட்சி ஆரம்பிக்கும் போதே என்ன ஆச்சுன்னா, பல மாநிலங்கள கிளை வந்துருச்சு. எப்படி கிளை வந்துச்சுன்னா, எல்லா எம்ஜிஆர் மன்றமும் அதிமுக கிளைன்னு அனகாபுத்தூர் ராமலிங்கம் அறிக்கை விட்டார். அதாவது கட்சி ஆரம்பிச்சாச்சுங்க. நாளை இரவில் இருந்து எல்லா எம்ஜிஆர் மன்றங்களும் அதிமுக கிளைன்னு உடனே எம்ஜிஆர் மன்றம் அந்தமான்ல, மகாராஷ்டிரால, கேரளால எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதிமுக கிளை ஆயிடுச்சு. இப்ப அதிமுக வந்து ஆல் இண்டியா பார்ட்டி ஆயிடுச்சு. ஏற்கனவே இத்தனை இடைத்தேர்தலில் ஜெயிச்சாச்சு. எமர்ஜென்சி ஒரு காரணமா இருக்கும். ஆனா அதை அவர் சொல்லல. அதனால ஆல் இண்டியா ஏடிஎம்கேன்னு சேர்ப்போம், ஏடிஎம்கேன்னு சேர்ப்போம்னு எம்ஜிஆர் ப்ரப்போஸ் பண்றாரு. கோயம்புத்தூர் கூட்டம், செயற்குழு பொதுக்குழு. ஏற்பாடு யாரு? செங்கோட்டையன். அவ்வளவு பெரிய ஆமா, அவர் பொருளாளர் அந்த கூட்டத்துக்கு. அப்ப எழுத்தாங்க அதெல்லாம் முடியாதுங்க. மாநில கட்சி அதுக்கு எதுக்குங்க வந்து அகில இந்தியங்கிற அடைமொழி கேட்டது பெரிய பெரிய ஆட்கள். கோவை செழியன், புலவர் இந்திரகுமாரி. அது ஒரு சரியான கேள்வி தானே. மாநில கட்சிக்கு எதுக்கு அகில இந்திய திமுகன்னு சொல்லுவீங்களா? அகில இந்திய தமிழக வெற்றி கழகம்னு சொல்ல முடியுங்களா? அப்ப அது எதுக்கு அந்த இது மாநில கட்சிக்கு எதுக்குங்க அகில இந்திய அடைமொழி? எம்ஜிஆர் கருத்தை எதுக்குறாங்க. அலோவ் பண்றாரு எம்ஜிஆர். அலோவ் பண்ணிட்டு அவர் ட்ரிக்கா என்ன பண்ணாருன்னா, சரி இதை ஒரு ஓட்டுக்கு விட்டு முடிவு செய்வோம்னாரு. எம்ஜிஆர் கருத்தை யாரு ஓட்டு போட வர சொல்லுங்க. எல்லாரும் ரைட்டு, தலைவர் சொல்றதா ரைட்டு அப்படின்னு ஒண்ணு. கோவை செல்லியன் இவங்க எல்லாம் போயிட்டாங்க, கட்சியை விட்டு போயிட்டாங்க. இந்திரகுமாரி எல்லாம் அகில இந்திய அதிமுக ஆயிருச்சு. 75 77 தேர்தல் சத்தியமங்கலத்துல செங்கோட்டையன் போட்டி போடுறாரு. முதல் தேர்தல்ல 25 வயசுல பாலிடிக்ஸ்க்கு வந்தவர். எம்எல்ஏ ஆயாச்சு, ஜெயிச்சாச்சு. எம்ஜிஆர் ஆட்சி. எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, கோவை செல்லியனை கூப்பிட்டு திட்டக்குழு துணைத் தலைவர் ஆக்கிட்டாரு. அது பிறகு இந்திரகுமாரியை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி மினிஸ்டர் பதவி. அவர் பகிரங்கமா ஏத்தவங்க. ஆனாலும் அரவணைக்கக்கூடிய தன்மை இருந்தது. என்னன்னா, எம்ஜிஆரோட கான்பிடன்ஸ், நம்ம வந்து கட்சியோட அசைக்க முடியாத தலைவர், இவங்க என்ன மாற்று கருத்து சொன்னாலும் கட்சி நம்ம பின்னாடி இருக்கும். இவ்வளவுதானே பாயிண்ட். அதுல அப்படியான ஒரு கான்பிடன்ஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருந்தால் செங்கோட்டையனை நீக்க வேண்டியதெல்லாம் இல்லை.
அதிகபட்சமா அவர் என்ன சொன்னாரு? கட்சி ஒன்றிணைன்னு சொன்னாரு. ஆமா. சரி, கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்திருந்தாருன்னு இவரு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. அப்ப இன்னைய தேதி வரைக்கும் கட்சியோட நீக்கப்பட்டவர்கள், ஒரு காலகட்டத்தில அதிமுகல எம்ஜிஆர், ஜெயலலிதா காலகட்டத்தில கட்சியோடு நீக்கப்பட்டவர்களோடு தொடர்பே வைக்க மாட்டாங்க. ஜெயலலிதா அமைச்சரவையில இருந்த ஒரு அமைச்சருங்க, அந்த அமைச்சரோட மகளுக்கோ, மகனுக்கோ கல்யாணம். திமுக காரங்க வராங்கங்கிறதுனால, அவரு கல்யாணத்துக்கோ, மகன் கல்யாணத்துக்கோ போகலங்க. பழைய வரலாறு இது. அதெல்லாம் பழைய காலம். இப்போலாம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியில எல்லாரும் எல்லாரோடையும் பேசுறாங்க. திமுக தலைவர்களோடையும் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறத நம்ம பார்க்கத்தான் செய்றோம். ஒரு காலத்துல இது கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அப்போ ஒரு நிகழ்ச்சி, அதுல வந்து அவங்களுக்கு உள்நோக்கம் கூட இருந்திருக்கலாங்க. அப்போ டிடிவியோட கலந்துக்கிட்டாரு, இவரோட கலந்துக்கிட்டாரு, ஓபிஎஸோட கலந்துக்கிட்டாரு. அதனால வந்து அவர் துரோகி அப்படின்னு எப்படி பட்டம் கட்ட முடியும்? அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்தை அமித்ஷா அவர்களோடு வந்து சந்தித்து ஆலோசனை செய்ததாகவும் அவர் வந்து வெளிப்படையாக ஓப்பன் பிரஸ் மீட்லயே கூறினார். ஒரு கட்சியினுடைய உள் விவகாரத்தை பற்றி ஒரு அந்நிய கட்சியினுடைய அதுவும் ஒரு பவர்ஃபுல் பதவியிலும் இருக்கிறார் திரு அமித்ஷா அவர்கள். இதை ஒரு கட்சியினுடைய தலைமை அனுமதிக்குமா? ரைட். அனுமதிக்க கூடாது. அப்போ அப்படி சந்தித்த அமித்ஷாவ வந்து நீங்க கூட்டணியில இருந்து விலக்கிடுவீங்களா? பிஜேபி கூட்டணி கிடையாதுன்னு சொல்லணுங்களா அப்போ? இல்ல சார். எங்க அமித்ஷா வந்து அத ஆமோதித்தார். அவர வாலண்டியரா இல்லையா? கூப்பிட்டாருன்னு நம்ம செய்தி பார்க்கல. இவரு தான் போயிருக்காரு தன்னுடைய செல்வாக்க சரி, பயன்படுத்தி. எது எப்படி இருந்தாலும் நீங்க ஹோம் மினிஸ்டர வாலண்டியரா பார்க்கணும்னு நினைச்ச உடனே வீட்டுக்கு அத திறந்து விட்டுருவாங்களா உங்களுக்கு? அவர் சம்மந்தம் இல்லாம எப்படிங்க பார்க்க முடியும்? சரி, நிர்மலா சீதாராமன தான் பார்த்தாரே. அவங்களும் ஆமா பவர்ஃபுல் பார்த்தாரு. மினிஸ்டர் தானே. ஆமா. சரி, அவங்களும் இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசத்தான் செஞ்சாங்க. அதாவது எப்போ? கூட்டணி அமைஞ்ச பிறகு. அதுக்கு முந்தி இல்ல. ஏப்ரல் மாசம் கூட்டணி அறிவிக்கப்பட்டது. கூட்டணிக்கு பிறகு தான் இவங்க எல்லாருமே பார்த்தாங்க. அப்போ வந்து பிஜேபி கூட்டணியை விட்டு ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி எங்க உள்கட்சி விவகாரத்துல தலையிடுறீங்கன்னு சொன்னாங்க. சரி, அடிப்படையிலேயே இதை இப்படி யோசிச்சு பாருங்க. 2017 ஓபிஎஸ் வந்து முரண்பட்டு போனாரு. ஓபிஎஸ் தலைமையிலான எம்எல்ஏக்கள் இரட்டை இலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு அமைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓட்டு போட்டாரு. சட்டமன்ற வரலாறு ஆமா, தான். ஆமா, ஆமா. மீண்டும் அவர்களே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஓபிஎஸ் வந்து துணை முதல்வரானார். இடையில வந்து யார் பஞ்சாயத்து பண்ணா? பிஜேபி தானே பஞ்சாயத்து பண்ணுச்சு. ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தானே 2 பேர் கைகளையும் சேர்த்து பிடித்து கவர்னர் மாளிகையில் அப்படி உயர்த்தி ஒரு பெரிய கெக்களிப்போட எல்லாம் அவர் தூக்கி காட்டினாரு. ஓபிஎஸ்ஸே சொன்னாரு. பிரதமர் சொன்னதின் பேர்ல தான் நான் வந்து இணைஞ்சேன்னு சொன்னாரு. ஓபிஎஸ்ஸே சொன்னாரு, பிரதமர் சொன்னதன் பேர்ல தான் நான் இணைஞ்சேன்னு சொன்னாரு. அப்ப அதிமுக உட்கட்சி விவகாரத்துல எப்போதுமே பிஜேபி தலையீடு தான் இருந்தது, ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பிறகு. இதுவே வந்து ஜெயலலிதா அம்மா காலத்துல மோடி வெளியில நின்னு போயஸ் கார்டன் வாசல்ல நின்னு சீட்டுக்கு கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லியும் அவங்க ஒத்துக்கிடல. மோடியா லேடியா கொஸ்டின் அப்படிதான் வந்துச்சு. 2014 தண்டனை, பெரிய பிரச்சனை. அதுக்கு பிறகு 2016லயே அவங்க இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிடலையே. எப்போதுமே கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தன்னிகரற்ற தலைவர்னா யாரோடையும் கூட்டணி கிடையாதுன்னு தானே அப்ப சொல்லணும். ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, யாரோடையும் கூட்டணி கிடையாதுங்க, வேணா எங்களோட வாங்க, இரட்டை இலை சின்னத்துல நில்லுங்க. இவ்வளவுதானே பாயிண்ட். 2016 பாயிண்ட். ஒரே ஒரு தலைவர் தான் தமிழ்நாட்டுல அந்த முடிவை எடுத்தாங்க, அதிமுக. அப்படியான முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கணும். அப்படி வல்லமை இல்ல. எடப்பாடி பழனிசாமியை கூட அதை ஒத்துக்கிடுவாரு. ஏன்னா போன தேர்தலுங்க பெரும்பாலான தொகுதிகளில் வந்து தோல்வி, சில இடங்கள்ல டெபாசிட் போயிடுச்சு. 2024 தேர்தல் இன்னைக்கு கூட முரசொலியில தலையங்கத்துல பச்சை பஸ் எடுத்துக்கொண்டு பசப்பு வார்த்தைகளை பேசுகிறார் பழனிசாமின்னு பழைய பாடியில திட்டிருந்தாங்க. ரொம்ப பழைய பாடியில எங்களோட ஆரம்ப காலகட்டத்துல இத மாதிரியாக பேசுவோம். அப்போ அந்த தோல்வி பட்டியல்லாம் கொடுத்திருந்தாங்க. எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு, எத்தனை இடத்துல 3வது இடத்துக்கு போனாங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 4வது இடத்துக்கு போனாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு கிடைத்த ஓட்டு 2024 இவ்வளவுதானே. இது சட்டமன்ற தொகுதி வாரியாக அப்ப வந்து பிஜேபி கூட்டணியை விட்டு ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி எங்க உள்கட்சி விவகாரத்துல தலையிடுறீங்கன்னு சொன்னாங்க. சரி, அடிப்படையிலேயே இதை இப்படி யோசிச்சு பாருங்க. 2017 ஓபிஎஸ் வந்து முரண்பட்டு போனாரு. ஓபிஎஸ் தலைமையிலான எம்எல்ஏக்கள் இரட்டை இலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு அமைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓட்டு போட்டாரு. சட்டமன்ற வரலாறு தான். ஆமா, ஆமா. மீண்டும் அவர்களே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஓபிஎஸ் வந்து துணை முதல்வரானார். இடையில வந்து யார் பஞ்சாயத்து பண்ணா? பிஜேபி தானே பஞ்சாயத்து பண்ணுச்சு. ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தானே 2 பேர் கைகளையும் சேர்த்து பிடித்து கவர்னர் மாளிகையில் அப்படி உயர்த்தி ஒரு பெரிய கெக்களிப்போட எல்லாம் அவர் தூக்கி காட்டினாரு.
ஓபிஎஸ்ஸே சொன்னாரு. பிரதமர் சொன்னதன் பேர்ல தான் நான் வந்து இணைஞ்சேன்னு சொன்னாரு. ஓபிஎஸ்ஸே சொன்னாரு. பிரதமர் சொன்னதன் பேர்ல தான் நான் இணைஞ்சேன்னு சொன்னாரு. அப்ப அதிமுக உட்கட்சி விவகாரத்துல எப்போதுமே பிஜேபி தலையீடு தான் இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பிறகு சொன்னது. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். அதே தான் அவர் சொன்னாரு. கழகங்கள் வேண்டாம். புதிய கூட்டணி. அப்ப தனி கூட்டணி தானே அது. பிஜேபி கூட்டணியில, அன்றைய என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ் இருந்தாரு, டிடிவி இருந்தாரு, அன்புமணி பாமக ஒன்றுபட்ட பாமக இருந்துச்சு. இதை வச்சு வந்து 18% எடுத்தாங்க. அந்த 18% இப்ப அப்படியே வராது. ஏன்னா இப்ப நிலைப்பாடு மாற்றம். அண்ணாமலை ஒதுங்கி இருக்காரு. அண்ணாமலையே மாற்று கருத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னா அது குறையும். அதிமுக பிஜேபி வேண்டாம் அப்படின்னு அவங்க 20% ஓட்டு எடுத்தாங்க. இப்ப அந்த நிலைப்பாட்டிலே அவங்களுக்கு மாற்றம் இருக்கு. அப்ப அவங்களுக்கும் அந்த 20% குறையத்தான் செய்யும். எனவே 20 + 18 38 வரும்னு அது நான் அப்படி நினைக்கவே இல்லை. கண்டிப்பா அந்த என்டிஏல உள்ள பார்ட்னர்ஸும் வந்து இப்போ எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்க. குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப மெயின் ஃபேக்டர் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் நம்ம இதுல பார்க்க வேண்டியது இருக்கு சார். ரொம்ப மெயின் ஃபேக்டர். இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் நேற்றைய தினம் ஒரு பிரஸ் மீட் குடுக்குறாரு. இதுல ஏன் என்னைய வந்து நீங்க இழுக்குறீங்க? அதிமுகவினுடைய லீடர்ஸ் தான் என்னைய வந்து ஏசுறாங்க. கடந்த காலத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 2 பேருக்கும் இடம் கிடையாதுன்னு சொன்னாரு. இவர் அதுவும் நயினார் நாகேந்திரன் தெளிவாவே ஒரு பக்கம் பிரஸ் மீட் குடுத்தாரு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக டிடிவி தினகரன் இல்லத்திற்கே சென்று போய் சந்தித்தார். இல்லன்னா அது சில கசப்பான ஒரு அனுபவம் இருக்கும். நம்ம கூட்டணின்னு வந்துரணும். அப்பதான் நம்ம வந்து தோற்கடிக்க முடியும் திமுகவ அப்படின்னு சொல்லி, இவர் ஒரு ரூட் எடுத்துட்டு போனாரு. டிடிவி தினகரன் தனிமையில சந்திச்சாரு. அது 2 நாளுக்கு அப்புறம் தான் செய்தியே வந்துச்சு. அப்புறம் அது ஒத்துக்கிட்டாரு. ஓபிஎஸ்ஸையும் அவர் சந்திச்சதாக வந்துச்சு. அப்புறம் ஒத்துக்கிட்டாரு. இதுல இந்த எடப்பாடி பழனிசாமி வீக்கெண்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் திரு அண்ணாமலை அவர்கள் செயல்படுவார். அவரோட அஜெண்டா அதுதான் அப்படிங்கிற ஒரு டாக் ஒண்ணு இருக்கு. அவருடைய ஆதரவாளரா இருக்கக்கூடிய சில அரசியல் விமர்சகர் நான் பேர் குறிப்பிட விரும்பல. அவங்களும் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த குரு பூஜையில நடந்த விவகாரத்துல அண்ணாமலை பின்னணியில் இருக்கிறாரா என்கிற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இருக்கு சார். அண்ணாமலை பின்னணியில் இருக்கிறாரான்னு உண்மையிலே நமக்கு தெரியாதுங்க. ஆனா இது இப்படி பாருங்க. அண்ணாமலை என்பவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலே அவர் யாருன்னு தெரியாதுங்க. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் பேச்சு அடிபட்டுச்சு. இப்படி அண்ணாமலைன்னு ஒருத்தருங்கன்னு பேச்சு அடிபட்டுச்சு. அதை தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது. அண்ணாமலைங்கிறவருக்கான அறிமுகம் பிஜேபி தான். அண்ணாமலையை அறிமுகப்படுத்தி தமிழ்நாடு பூரா பிரபலமாக்குறதுக்கு செலவு பண்ணது பிஜேபி தான். எவ்வளவு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்தா அந்த கேம்பெயின் பில்டப் ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்போ அண்ணாமலை இப்ப என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? போனா போதுன்னு நான் வந்து அமித்ஷா மூஞ்சிக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படித்தானே சொல்றாருங்க. ஆனா அமித்ஷா யாரு? அமித்ஷா வந்து பிஜேபியோட மிகப்பெரிய சீனியர். அவர் நம்பர் 2 இன்னைக்கு. இன்னும் சொல்ல போனால் தேசிய தலைவராக இருந்தவர். அப்பேற்பட்ட அமித்ஷா. அமித்ஷாவுக்கு கொடுத்த பிராமிஸுக்காக தான் நான் சும்மா இருக்கிறேன்னு அண்ணாமலை சொல்றது அது பைத்தியக்காரத்தனம். அப்ப ஏன் அப்படி சொல்றாரு? துணிச்சலா சொல்றாரு. நான் சும்மா இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க, நான் எதுனாலும் சொல்லுவேன்றாரு. அதிமுக என்னை சீண்டுதுன்றாரு. அப்படியே சொல்றாரு. ஆக்சுவலா யார் சீண்டாங்கன்னே உண்மையிலே தெரியல. அது யாரெல்லாம் சீண்டுனாங்கிற ஒரு பட்டியலோ இல்லைன்னா அப்படியான ஒரு பொது வழியில இருந்த சமூக ஊடகங்கள்ல வேணா வந்திருக்கலாமே தவிர பொது வழியில மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரல. சரி சீண்டாங்கன்னே வச்சுக்கிடுவோம். அப்ப அதிமுக காரங்க அண்ணாமலையை சீண்டுறாங்கன்னா அண்ணாமலைக்கு பலம் இல்லைன்னு நினைச்சுதானே சீண்டுறாங்க. அப்ப அண்ணாமலை என்ன செய்வாரு? அண்ணாமலை வெளியில போய் தனி கட்சி தானே ஆரம்பிக்கணும். வேற வழியே கிடையாதுங்களே. கிட்டத்தட்ட அவர் அதே தானே சொல்றாரு. சரி இவங்க கேள்வியே கேட்கறாங்க. அப்படின்னா நீங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்னு. ஆரம்பிக்க மாட்டேன்னு அவர் சொல்லல. ஆரம்பிக்க போறேன்னு சொல்லல. அது நான் பொறுத்திருந்து செய்ய வேண்டிய முடிவுன்றார். அப்போ தனி கட்சி ஒண்ணு அண்ணாமலை தொடங்கினா அவருக்கான அனுகூலம் என்ன? அவரு வந்து இப்ப அறிமுகமான தலைவரா இருக்காரு. அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாதுங்க. அண்ணாமலைக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. நமக்கே தெரியும். ஃபேன் கிளப் எல்லாம் தொடங்கி இருக்காங்க அண்ணாமலை பேர்ல. ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் இங்க தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் ஐஏஎஸ் மேல ஒரு கிரேஸும் உண்டு. எப்போதுமே உண்டுங்க. காலங்காலமா நான் அதை பார்த்திருக்கேன். அவங்க எல்லாம் வில்லாதி வில்லர்கள், சூராதி சூரர்கள்ங்கிற ஒரு நினைப்பு வந்து இங்க உண்டு. அப்ப அண்ணாமலை அதை வச்சு அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாக்கை உயர்த்தணும்னா பிஜேபி மாதிரியான தேசிய கட்சியில தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்கோ அதுதான் இறுதி முடிவு. காங்கிரஸுக்கும் அது பொருந்தும். அப்ப அண்ணாமலை இன்னைய தேதிக்கு அவர் எந்த பதவியிலையும் இல்லை. 2 ஆஃபர் தாங்க இருந்தது. நான் முதல்ல இதை சொல்லியிருக்கேன். பிஜேபியில ஒண்ணு நேஷனல் செக்ரட்டரியா இருக்கலாம். அது 10ஓட 11 போஸ்ட் தான். ஒன்றும் அதிகாரம்லாம் கிடையாது. அப்பப்போ போய் டீ காபி பிஸ்கட் சாப்பிட்டு வர்றதை தவிர வேற ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. தேசிய பொதுச் செயலாளர்களில் ஒருவர்.
அப்படின்னா அதுல வந்து ஒரு பவர் இருக்குங்க. அவங்க ஹெட் ஆஃபீஸ் டெல்லி ஹெட் ஆஃபீஸ்ல ரூம் இருக்கு. அதுக்கு அதிகாரம் இருக்கு. மாநிலங்கள வந்து பிரிச்சு பொறுப்புல விட்டுருப்பாங்க. அதாவது அண்ணாமலையோட ஞான குருக்கள் இருக்காங்கல்ல, சந்தோஷ்ஜி, இவங்கள மாரியான ஒரு பொறுப்பு. அதுக்கு போகணும்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. ஆனா அது அவ்வளவு ஈஸியா பிஜேபியில சாத்தியம் இல்ல. நான் 2009ல பிஜேபிக்காக ஒரே நாடு, வார இதழா மாத்துனது, அப்புறம் வந்து அப்பவுமே வெப்ல வந்து அத்வானி அவர்களோட லைவ் இப்படிலாம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த அந்த ஆபீஸ்ல எனக்கு ரூம் இருந்துச்சு. இலகணேசன் தான் அப்போ வந்து பிரசிடென்ட். மோகன் ராஜுலுன்னு அவர் தான் வந்து ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி. அதாவது மாநில அளவுல ஆர்எஸ்எஸ் தான் இப்போ கேசவ நாயர் இருக்காரு இல்லைங்களா, அதே போஸ்ட். அப்ப பிஜேபி அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, மத்தியான சாப்பாடு தயிர் சாதம் தான் போடுவாங்க. பிரஸ் மீட்ல வந்து மைசூர் பாவ் வச்சா பாதி பாதியா அறுத்து கொடுத்துருவாங்க. செலவு அவ்வளவு கட்டுமானம். ஜாங்கிரின்னா பாதி. அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, சார் எல்லாருக்கும் சுகர் இருக்கு சார், பாதி பாதி போதும்வாங்க. என்னையா பாதி கொடுக்க, எனக்கெல்லாம் பாதி கொடுக்காத, எனக்கு முழுசு வேணையா, பாதி பாதி தான் சார் எல்லாத்துக்கும் அளவுடு, ரேஷன் மாதிரி. அப்பேற்பட்ட பிஜேபி அந்த கட்டுப்படித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு அண்ணாமலைக்காக அத்தனை 100 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்களா இல்லையா? அவர் என்ன வண்டி வாகனத்துல இருக்காரு? இதுக்கு முந்தி என்ன சொன்னாரு? வீட்டு வாடகையே என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க கொடுக்குறாங்க. வீட்டு வாடகை 2 லட்சம் 3 லட்சம் இருக்குங்க. அதே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. என்கிட்ட பணமே கிடையாது. நானே வந்து நண்பர்கள் உதவியில தாங்க காலையில டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு இதெல்லாம் வந்து நண்பர்கள் உதவியில தாங்க செஞ்சுட்டு இருக்கு. அப்படித்தானே சொன்னாரு அவரு. ஓப்பனா சொன்னது தானே அது. எல்லாம் வீடியோ ஆதாரம் இருக்குல்ல. இப்ப வந்து கோயம்புத்தூர்ல வீடு கட்டியிருக்காரு, நிலம் வாங்கியிருக்காரு. கேட்டா என்ன சொல்றாருன்னா, நான் பிரைம் மினிஸ்டர் நிதி உதவியில வந்து பசுமாடு வாங்கி பால் கறக்கிறதுக்காக நான் வந்து நிலம் வாங்கியிருக்கேன்றாரு. அப்புறம் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் விவசாயியா போயிருவேன்றாரு. பால் பண்ண வச்சு பொழைச்சிக்குவேன்றாரு. இதெல்லாம் பிஜேபி வந்து அது சவாலா நினைக்கும். அது அவரு புரிஞ்சுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், பிஜேபி பத்தி நல்லா தெரியும். ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷன் நிறைய இன்னமும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, மிகப்பெரியவர்களா நண்பர்கள் இருக்காங்க. அப்போ அவங்களோட ஸ்டைல் வேற. அண்ணாமலை அந்த ஸ்டைலுக்கு சூட்டபிள் கிடையாது. தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஸ்டைல் வேற. அதனாலதான் இங்க வந்து பிஜேபியால ஊன்ற முடியல. அப்போ அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு அவரு வரட்டும், வெளியில வரட்டும்னு ஒரு குரூப் நினைக்குது. அது அண்ணாமலைக்கு ஆதரவா சொல்ற மாதிரியே சொல்லி அண்ணாமலையை தெருவில் இழுத்து விட பாக்காங்க. சரி, அண்ணாமலையோட எக்ஸ்பீரியன்ஸே 4 வருஷம் தானங்க. 4 வருஷத்துல உங்களுக்கு வந்து தேசிய பொதுச்செயலாளர்களை ஒருத்தர் ஆக்கிடுவாங்களா? அது எப்படிங்க சாத்தியம்? துரைமுருகன் பொதுச்செயலாளருக்கு இந்த திமுக எத்தனை வருஷம் ஆச்சுங்க? ஆரம்பத்துல இருந்தே இருக்காரு அவரு. கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு பிறகுதான் வந்து அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸ்டாலின் தலைவராதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 50 ஆண்டுகள் நெருங்கி ஆயிருக்கு. எத்தனை ஸ்டெப்ப தாண்டி வந்தாரு? ஆமா. எம்எல்ஏ, மேயர் எத்தனை ஸ்டெப்ப தாண்டி வந்திருக்காருங்க அவரு. அப்ப ஒரு கட்சியில வந்து டபக்குன்னு ஒரு 20 பேர்ல ஒருத்தரா உங்களை மாத்தணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட இந்த சீனியாரிட்டி எல்லாம் பத்தாது. அண்ணாமலைக்கு அது தெரியணும். ஆனா அவர் அப்படி புரிஞ்சுக்கல. பிஜேபியோட தொண்டனா நான் இருக்கேன், ஆனா எனக்கு பதவி கிடைக்கலன்னா நான் விவசாயியா மாறிடுவேன் அப்படின்ற. பதவி கிடைக்கலன்னா தான் விவசாயியா மாறணுமா? அப்ப விவசாயி என்ன அவ்வளவு கடைநிலை பதவியே என்ன? அவர் சொல்றாரு அப்படி. அப்படின்னா ஏதோ ஒரு வகையில இந்த அதிமுக பிரச்சனையில அவருக்கு தொடர்பு இருக்குன்னு தானே யூகிக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக நான் சொல்ல வரேன். இவ்வளவு பெரிய வியாக்கியானம் எதுக்குன்னா அதுக்காக. அவர் இல்லைன்னு மறுக்கிறாரு. ஆனா இப்ப வந்து இதை சொல்லுவதன் மூலமாக அவருக்கான ஒரு முக்கியத்துவத்தை பெறணும்னு முயற்சிக்கிறாரு. அதுல விஜயோட ஃபேக்டர் வேற வரதுனால எல்லாத்தையும் சேர்த்து எல்லாரும் முடிச்சு போடுறாங்க. அவ்வளவுதான். இவ்வளவு சதி வலைகள் இருக்குல்ல சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்பவே மெயினான ஒரு ஃபேக்டர். அவங்க சிதறுண்டு போயிருக்கிறதுங்கிறது விஜயனுடைய வருகை எதிர்பார்க்கிறதை விட பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுகவோட வரலன்னா அது மிகப்பெரிய ஒரு செட்பேக் ஆயிடும் அப்படின்னு உங்களை போன்றவங்கலாம் தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு வரீங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி 2 பாமகவா இப்ப ஆகி போச்சு. அது ஒரு பக்கம் ஒரு தலைவலி. மற்றொரு பக்கம் இப்போது பிரிந்தவர்கள்லாம் ஒரு சேர்ந்து நாங்க எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தாம விட மாட்டோம்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் உறுதிமொழியோட சென்று இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்து தனிமையில் நிப்பாரா அல்லது எப்படி அவர் ஸ்டாண்ட் எடுக்க போறாரு அது சம்பந்தமா இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படல. அது ஒரு பக்கம். நாம் தமிழர் சீமான் ஒரு 4 கார்னர் பிளஸ் கூடுதலா இப்ப இவங்க ஒரு விஜய் கூட போறாங்களா இந்த செங்கோட்டையன் பிரிந்தவர்கள் எல்லாம் அல்லது இவங்க ஒரு 5th கார்னரா போனாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தேர்தல் வளர்ச்சிக்கு அவருடைய இந்த அதிமுகவுடைய வாக்கு வங்கிக்கு எவ்வளவு பெரிய பாதகம் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க?
பெரிய சேதாரம் ஏற்படுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன முறை வெற்றி பெற்ற 75 தொகுதி வெற்றி பெறதே கடினமாயிரும். 5 முனை போட்டினா அப்படிதான் முடியுங்க. 5 முனை போட்டி மாதிரி தான் நான் ஆரம்பத்துல இருந்து அப்படிதாங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பல பேட்டிகளையும் சொல்லியிருக்கேன். 4 முனை இல்லைங்க 5 முனை. என்ன காரணம்னா 4 இடத்துல இடம் கிடைக்காதவங்க என்ன அரசியலை விட்டு வெளியிலேயே போக முடியும். அவங்க 5வது முனைக்கு வரதான் செய்வாங்க. ஏதோ 3% 4% ஓட்டு பிரியத்தான் செய்யும் அதுல. இப்ப இங்க வெற்றிக்கு தோல்விக்குமான வித்தியாசம் சொற்பம். அதிகபட்சமா 4% தாங்க வரும். 1%ல இருந்து 4% தான் வின்னருக்கும் ரன்னருக்குமான வித்தியாசம். அப்போ 4% வித்தியாசங்கிறது ரொம்ப பெரிய வித்தியாசம். மொத்தத்துல 5% வித்தியாசம் வந்தா திமுக 200 சீட் ஜெயிச்சிருங்க. என்ன காரணம்? ஆமா, அதாவது 1வது இடம் 2வது இடம். இப்போ நீங்க ஒரு சாதாரண கால்குலேஷன் போடுங்க. 100 ஓட்டுங்க மொத்தம். 100 ஓட்டுல திமுக வந்து வெறும் 350 ஓட்டு தான் வாங்குது. அப்போ 650 ஓட்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டு, அப்படிதானே? எஸ். இந்த 350 ஓட்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க 300 ஓட்டு வாங்குறாங்க. அப்ப 650 ஓட்டு அதுல கழிஞ்சு போச்சு. மிச்சம் 350 ஓட்டு தான் இருக்கு. இந்த 350 ஓட்டுல 3வது இடத்துல இருக்கிற விஜய் மாதிரியானவர்கள் 150 ஓட்டு வாங்குறாங்க. அது கழிஞ்சு போச்சு. மிச்சம் 200 ஓட்டு தான் இருக்கு. 200 ஓட்டுல சீமான் மாதிரியானவர்கள் 100 ஓட்டு வாங்குறாங்க. அது கழிஞ்சு போச்சு. அந்த மீத 100 ஓட்டு தான் இருக்கு. இந்த 100 ஓட்டுல வந்து இன்னொரு 5வது அணி வந்து அவங்க 50 ஓட்டு வாங்குறாங்க. அது கழிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்கிற 50 ஓட்டு வந்து என்ன ஆகும்? மிச்சம் இருக்கிற 50 ஓட்டு சுயேட்சைகள் பிரிச்சிருவாங்க. அதாவது 350 ஓட்டை வச்சு 2வது அணிக்கும் முதல் அணிக்கும் ரன்னருக்கும் வின்னருக்கும் இடையிலான வித்தியாசம் 5% வந்தா தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் 234 தொகுதியும் ஜெயிக்கணும். தியரிட்டிக்கலி. ஓகே. ஆனா தியரிட்டிக்கலி அப்படி வராது. என்ன காரணம்னா தொகுதிகளில் வந்து கேண்டிடேட் மெரிட் இருக்கும். அந்த கேண்டிடேட் மெரிட்டுக்கு ஒரு ஓட்டு உண்டுங்க. அது நம்ம கால்குலேஷன்லயே பொருந்தியே வராது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கேண்டிடேட் வந்து இவருக்கு ஓட்டு போட்டா நல்லதுங்கன்னு ஜனங்க நினைப்பாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம லாஸ்ட் டைம் நாடாளுமன்றத்துல கோவை தொகுதியை வந்து சுட்டி காட்டுவாங்க. அண்ணாமலை அவர்கள் 4 lakhs ஓட்ஸ் வந்து கிராஸ் பண்ணிருப்பாரு. திமுக 5.5 lakh வாங்கிருந்துச்சு. ஏடிஎம்கே ஒரு 1.5 lakh வாங்கிருந்துச்சு. சோ ஏடிஎம்கேவும் அண்ணாமலை ஓட்டை நம்ம கூட்டணும் அப்படின்னா திமுகவோட 1.5 லட்சம் ஓட்டு கூட வந்திருக்கும் அப்படின்னு கூட. இல்ல, நீங்க நார்வேல இப்போ எம்ஆர் காந்தி இருக்காருங்க. அவரு தனிப்பட்ட முறையில் அந்த தொகுதியில வந்து அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. பிஜேபி அவர் மீண்டும் நிறுத்தப்பட்டால் மீண்டும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் இருப்பாங்க. அதை வந்து அந்த மைக்ரோ கால்குலேஷனை நம்ம வந்து போட முடியாது. அப்ப அதுல வந்து ஒரு 30 தொகுதியோ 40 தொகுதியோ போகத்தான் செய்யும். அப்போ 5% டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா வின்னர் வந்து டேக்ஸ் ஆல். ஏன்னா நம்மளோட சிஸ்டம் அப்படிதாங்க. நம்மளோட பிரதிநிதித்துவ ஜனநாயக முறையில ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இல்லைங்கிறதுனால வின்னர் டேக்ஸ் ஆல், ரன்னர் வந்து லூசஸ் எவ்ரிதிங். நீங்க எத்தனையோ இதுல பார்க்கலாங்க. நான் 71 எங்க தேர்தல் பெரிய அளவுக்கு காமராஜர் ராஜாஜி கூட்டணிங்க, பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான இது. சிவாஜி வந்து அதுக்கு ஆதரவு, கூட்டமா பேசுறோம். ரொம்ப சின்ன டிஃபரன்ஸுங்க. 200 தொகுதி திமுக கூட்டணி ஜெயிச்சது. வெறும் 15 தொகுதி தாங்க கிடைச்சது காமராஜர் தலைமையிலான கூட்டணிக்கு. என்னன்னா நம்மளோட சிஸ்டமே அப்படியான சிஸ்டம். இது வந்து இதோட ப்ராப்ளம் அது. அப்போ இதை வந்து உணர்ந்து நடக்கிற தலைவர்கள் சின்ன சின்ன ஆதரவு கூட நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கேர்ஃபுல்லா இருப்பாங்க. கடைசி நேரத்தில் பாருங்களேன், லெட்டர் பேட் பார்ட்டியெல்லாம் கூப்பிட்டு கலைஞர் பேசுவாரு, எம்ஜிஆர் பேசுவாரு. என்னன்னா அவன்கிட்ட இருக்கிறது ஒரு 200 ஓட்டு தான் இருக்கும். 200 ஓட்டை நம்ம விட்டுறக்கூடாது. அதிகபட்சமா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவனுக்கு டிஃபன் காஃபி கொடுத்து உபசரிச்சானாலே அவன் மகிழ்ச்சியா இருக்கான். சீட்டே கொடுக்கணும். கலைஞர் எதயத்துல சீட்டு கொடுப்பாரு. கடைசியில எதயத்துல கொடுத்துட வேண்டியதானே. 234 தொகுதியில எப்படிங்க கொடுக்க முடியும்? எதயத்துல கொடுத்துருவோம், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனா வெற்றிக்கான சூத்திரம் அது. எந்த ஆதரவையும் இழக்காமல் இருப்பதுதாங்க வெற்றிக்கான சூத்திரம். எதிர்ப்பவனையெல்லாம் நீங்க வந்து நீக்கிறதுன்னு முடிவு பண்ணீங்கன்னா கடைசியில நீங்கள் வந்து மக்கள் மனதிலிருந்து நீக்கப்படுவீங்க. இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். திரு விஜய் அவர்களுடைய இந்த ஃபேக்டர் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டிசைடிங் ஃபேக்டராக அவர் ஒரு டர்னிங் பாயிண்டா இருப்பார் இந்த தேர்தலில் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா கிரவுட் புல்லிங் கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குங்கிற ஒரு விஷயம். இந்த தேர்தல்ல அவருக்கு 234 சீட்ஸ் கேண்டிடேட் போடுறதுக்கு அவருக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கா? அப்படி அவர் போட்டு நின்றார்னா என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும்? அதே போல அவர் அதிமுகவுடன் கூட்டணிக்கு அழைப்பதற்கு பாஜகவும் அதிமுகவும் ஒரு பக்கம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அப்படி ஒருவேளை அவர் கூட்டணிக்கு சென்றால் என்ன மாதிரி சீன் மாறும்? அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு விஜய் போகவே மாட்டாருங்க. அதுல எனக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 234 தொகுதியிலும் கேண்டிடேட் எல்லாம் போடலாம்.
நானே போட்டிருக்கேங்க. தராசு மக்கள் மன்ற சார்பா 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டிருக்கேன். 40 அதாவது நம்ம இளைஞர்களுக்கு தேர்தல் நடைமுறைனா என்னன்னு சொல்லணுங்கிறதுக்கு ஒரு ஜனநாயக பரிசோதனை. எத்தனை வருஷம் முந்தி? 40 வருஷத்துக்கு முந்தி. 234 ஆல் 234 500 தான் டெபாசிட். பட்டியலினத்தை போட்டா 209 தான் டெபாசிட். அதனால அவங்களே போட்டுருவோம் நாங்க. ஆனா 234 தொகுதியில் நிப்போம். தராசு சிம்பிள்லயே. அப்ப தராசு சிம்பிள் ஃப்ரீ சிம்பிளா இருந்துச்சுங்க. எல்லாத்துக்கும் வந்து கடிதங்கள்லாம் கொடுத்து 234 ஒரே சிம்பிள் வாங்கிட்டோம். எந்த விதமான பின்புலமும் இல்லாம ஒரு பத்திரிகை 234 நிறுத்துச்சுங்க. அப் டு 4% எங்களுக்கு வாக்கு கிடைச்சது. சில தொகுதியில 2%, மொத்தத்துல பாத்தீங்கன்னா 4%. எவ்வளவு பெரிய வாக்கு வங்கி. அதனால எந்த பயனும் விளையாது. யாரையும் தோக்கடிக்கலாம் முடியாது. அத நம்ம வந்து நம்ம கருத்துக்களை சொல்லிட்டே போலாம். ஒண்ணு, தேர்தல் நடைமுறை சம்பந்தமான அதிகாரிகள் கூட்டத்துல போய் கண்ணாபின்னான்னு கேள்வி கேட்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். பயப்படுவாங்க அதிகாரிகள். ஏன்னா எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிக்காரன் கேள்வி கேட்க மாட்டான். நாளைக்கு அந்த அதிகாரிகிட்ட போய் வேலை வாங்க வேண்டியது வரும். நம்ம வந்து ஃப்ரீலான்சர், என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். அதனால கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேள்விகளையும் இங்க இருந்து செட் பண்ணி கொடுத்து அனுப்பிடுவோம். இந்த தொகுதியில இந்த கேள்வியை கேளு அப்படின்னு. இப்படியான எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கலாம். விஜயும் எடுக்கலாம். 234 தொகுதியிலும் எடுக்கலாம். நாங்க 4% வாங்கினா அவர் 15% வாங்கலாம், இல்லைன்னா 10% வாங்கலாம். ஆனா வெற்றி பெற முடியாது. கூட்டணி அமைக்கணும். கூட்டணி அமைத்தாலும் 35% மினிமம் வேணும். நான் சொன்ன பழைய கணக்கு தான். 35 ஓட்டு கையில இல்லாம 100 ஓட்டு உள்ள தொகுதியில நீங்க ஜெயிக்கிறத பத்தி கனவு கூட காண முடியாது. 35 ஓட்டு அவர்கிட்ட இல்ல. 35 ஓட்டு வரக்கூடிய ஒரு கூட்டணியை அமைக்க முடியுமானா அதுவும் முடியாது. ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போனா தான் அவர் அந்த 35 ஓட்டு வாங்க முடியும். அங்க போனா அவருக்கு வந்து எது இடிக்கும் அப்படின்னா, ஆளுங்கட்சியை எதிர்க்காம ஒரு புதிய கட்சி வந்து அது மேல வர முடியாது. திமுகவையும் எதிர்க்கணும், பிஜேபியும் எதிர்க்கணும். அதிமுக கூட்டணியில பிஜேபி இல்ல அப்படின்னா விஜய் வந்து அதை நினைப்பாரு. ஆனா அது அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப விஜய் வந்து ஒரு தனி அணி ஃபார்ம் பண்ணணும். அவர் வைக்கிற நிபந்தனை அவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு. அது அந்த நிபந்தனை ஏற்று டிடிவியே ஏத்துக்கிறேன்னு தான் சொல்றாரு. சோ இந்த அணி அதுல போய் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு தெரிகிறது. கடைசி நேரத்துல விஜய் என்ன முடிவு எடுக்க போறாரு, நம்ம பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு முடிவு பண்ணுவாரா? விஜயகாந்த் அப்படிதான் முடிவு பண்ணார் 2006ல. அது நமக்கு தெரியல. ஆனால் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 2026 தேர்தல் ரொம்ப முன்பே சூடு பிடித்து விட்டது. என்ன காரணம் அப்படின்னா, இது அனைத்து தேர்தல்களின் தாய். இல்ல என்ன மீன் பண்ணி சொல்றீங்க சார்? அனைத்து தேர்தலுக்கும் தாய் என்று. மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ்ங்க. அது வந்து ஒரு ஆங்கில சொல்லாடல். ஒரு தேர்தல்ங்கிறது பல வகைகள்ல எக்ஸ்பெரிமெண்டலா அமையும் போது தட் இஸ் கால்டு மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ். அனைத்து தேர்தல்களின் தாய். ஓகே. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய டீடைல்டு அனாலிசிஸ வந்து பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார்.